கொம்பளம் மண்ணு ஃபுல்லா மண்ணு கொத்தி இருக்கு. இது எத்தனை பிரைஸ் அடிச்சிருக்கு ஜல்லிக்கட்டு? அது எல்லா ஊரே பிரைஸ் ஆச்சு. டாடா ஏஸ்ல போனா வெயில் மழையில பசங்க ரொம்ப தடுமாறுவாங்க. அதனால அண்ணன் ஸ்பெஷலா செஞ்ச வண்டி. மாட்டுக்கும் இப்ப இதுவரை பசங்களுக்கும் செட்டு. இந்த கொம்பு தான் மெயின். இப்படின்னா இந்த கொம்பு தான் மெயின். சண்டை உயிர் போற வரைக்கும் களத்தை நிக்கும். உயிர் போற வரைக்கும் ஓடாது. இதுல வந்து 2 மாடு கட்டிக்கலாங்க. 2 மாடு, இந்த பக்கம் ஒரு மாடு, அந்த பக்கம் ஒரு மாடு கட்டி தடுத்துவோம். ஃபுல்லா பாட்டு கேட்டுட்டே வரும் போல மாடு. டிவி பசங்களுக்கு எந்த அலுப்பு இருக்காது, மாட்டுக்கு இருக்காது. அது மாதிரி இந்த மாடு இறந்துருச்சுங்க. 2023 மார்ச் 2 இறந்துருச்சு. சரிங்க. அதே அதோட நினைவா தான் 2024 ஜல்லிக்கட்டு நடத்தினாரு. தமிழ்நாடு வரலாற்றுலயே மாட்டுக்காக நடத்துற ஒரே ஜல்லிக்கட்டு சாலப்பழம் ஜல்லிக்கட்டு தான். பாருங்க, அவருதான் அண்ணன். அந்த லெஃப்ட் சைடு இருக்க மாடு இறந்துருச்சு. இறந்து போன மாட்டோட கொம்புங்க அது. அந்த கட்டப்பா மாட்டோட கொம்பு. அதுக்கு மேல வந்து சீல்டு போட்டு. நாமக்கல் ஜல்லிக்கட்டுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க போல. குதிரைகள்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா குதிரை கொண்டு வரவே வேணுங்க. குதிரை கொண்டு வரவே இவ்வளோ பெரிய வேன் வாங்கி வச்சிருக்காங்க. ஃபுல்லாக அதில் ஸ்டிக்கரிங் இருக்கு. கட்டப்பா 2 நினைவு குழு நாமக்கல் சாலப்பாளையம் ராஜான்னு சொல்லிட்டு பெரிய இது போல. ஃபுல்லாக இது குதிரை கொண்டு வரவே இந்த வேன். பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா சூப்பராக குதிரை ஓடிட்டு போயிட்டு இருக்கு. ஜம்முன்னு ஓடிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க பாப்பா. பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்திலேருந்து அந்தியூருக்கு ஜல்லிக்கட்டு காலை, அதுக்கப்புறம் குதிரை, முட்டுக்கடை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க மிகப்பெரிய அளவில் ஜல்லிக்கட்டு பேரவை போல இது ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து இந்த செட்டு எடுக்கிறோம். இங்க குதிரை எல்லாம் இருக்கு, அதை பத்தி இப்ப பார்க்கலாம். வணக்கங்கண்ணா. வணக்கண்ணே. எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? நாமக்கல்ண்ணே. நாமக்கல் என்ன குரூப்? நான் பெரிய பேனர். ஜல்லிக்கட்டு ஃபுல்லா அண்ணன் தான். ஃபுல்லாவே ராஜானன். நாமக்கல் தமிழ்நாடு போல ராஜானன் சொல்ல தெரியும். சாலப்பாளையம் ராஜானன் சொல்ல தெரியும். என்ன தெரியும்? ஜல்லிக்கட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு நாமக்கல் நடத்தினாரு. அண்ணனோட செட்டு தான் இது. இது பேர் ராஜானே. ராஜா. ஆமா. ஓகே. என்ன ரைடிங்? மேல் என்ன பர்பஸ்? என்ன பர்பஸ்? இது ஷோ ரைடிங், வண்டி எல்லாமே போகும். பிரைஸ்ல அடிச்சிருக்கீங்க? நல்லா அடிச்சிருக்கேன். ஓகே, சரிங்க. எனி டைம் இப்போ ஆக்டிவா தான் இருக்கும். ஆமாண்ணே. ஆண் குதிரைனால இப்படி தான் இருக்கும். இது எப்படிங்கண்ணா? ஷோக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? சேல்ஸுக்கு? சேல்ஸ் தான். ஷோ எல்லாம் கட்டு நம்ம செட்டுகள் எல்லாம் இருக்கு. சண்டை கடா, குதிரை, ஜல்லிக்கட்டு காலை, சேவை கட்டு எல்லாத்துலயும் இருக்கும். அதுக்காக ஆமா எல்லாத்துலயும் இருக்கும். இதுக்கே இது என்ன காலங்கண்ணா? இந்த காலை பேர் உம்பளச்சேரிங்க. உம்பளச்சேரி இது பேரு. அப்படி கிட்ட போங்க. கிட்ட போட்டா நம்ம கொஞ்சம் பாய்ந்துருவோம். கோயம்புத்தூர் வா விடுறோம். சேரா சேரா. அந்தியூர் சந்தை முழுக்கவே காங்கேயம் காலை தான் இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஊர் மாவட்டம் உம்பளச்சேரி காலையை பார்த்தோன்னே அது ஒரு தனியா தெரியுதுங்க. இந்த இடத்துலயே இந்த அந்தியூரே அழகுபடுத்திருச்சு இந்த உம்பளச்சேரி காலை. ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கு, கிட்டே போக முடியல. எல்லாம் மண்ணு குத்தி பாருங்க. கொம்பளம் மண்ணு ஃபுல்லா மண்ணு கொத்தி இருக்கு. இது எத்தனை பிரைஸ் அடிச்சிருக்கு ஜல்லிக்கட்டு? அது எல்லா ஊரே பிரைஸ் வச்சிருக்கு. என்னென்ன எப்படி விளையாடும்? இது அப்படியே நல்லா விளையாடுவாங்க. நீட்டா விளையாடும். சைக்கிள், ஹீரோ, கட்டில் பிரைஸ்க்கால போன பேரு தான். பேருக்கு பேரு நாமக்கல் மாவட்டம் ராஜான்னு சொல்லாவே தெரியும். ஜல்லிக்கட்டுல போன பிரைஸ் இருக்கு. எத்தனை ஜல்லிக்கட்டு விளையாண்டு? இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 ஜல்லிக்கட்டு விளையாடணும். ஓகே. இதெல்லாம் என்னங்கண்ணா? இது வந்து விற்பனைக்கு கொண்டு குட்டி. குட்டிங்கண்ணா? இது எட்டயபுரம் குட்டி சொல்லுவாங்க. இது விற்பனைக்கு, இது விற்பனைக்கு. எதுக்குண்ணா? சண்டை மேக்ஸிமம் இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து வீரத்தை கடத்தணும்ல. ஜல்லிக்கட்டு, குதிரை, கடா எல்லாத்துலயும் அதோட வீரத்தை எது நல்லா ஜெயிக்குதோ அதான் ஃபர்ஸ்ட் வரும். அது மாதிரி இந்த கடை வந்து நல்லா சண்டை செய்யும். இதோட வீடு தான் இங்க பெரிய கடை. இதை பத்தி சொல்லுங்க. ஏய் பா. இல்ல 2-3-4 சண்டை அடிச்சிருக்கலாம். 2-3. ஆமா. இதுல மெயினா இந்த தலை செட்டு, இந்த கொம்பு தான் மெயின். இப்படின்னா இந்த கொம்பு தான் மெயின். சண்டை உயிர் போற வரைக்கும் களத்தை நிக்கும். உயிர் போற வரைக்கும் ஓடாது. பல்லு சேர்ந்துருச்சு. உங்களால புரியும். இதான் ஆட்டுக்கு பல்லு. 2 பல்லு, 4 பல்லு, 6 பல்லுமாங்க. இது வந்து பல்லு சேர்ந்துருச்சுங்க. புரியுதுங்களா? பாருங்க 2, 4, 6 பல்லு சேர்ந்துச்சு. இதுக்கெல்லாம் என்னங்கண்ணா தீனி மற்ற ஆட்டோ ஒப்பிடும்போது? இதுக்கு தனியா ஃபுட்டு தரணும். தோரம் போட்டு உளுந்தம் போட்டு தனியா கொடுத்தா அது ஹெல்த்தியா இருக்கும். சண்டை செய்யும், நல்லா உடம்பு கரிகானத்தோட இருக்கும். சரிங்க. இது என்னங்கண்ணா ஒரு போட்டோ வச்சு? இது வந்து நம்ம அண்ணன் மாடுங்க. இதுதான் கட்டப்பா 2. முத நம்ம அண்ணன் பண்ணுக்கு பேர் வாங்கி கொடுத்த மாடு. கட்டப்பா 2. ஆமா. யூடியூப்ல அடிச்சுன்னா வரும் கட்டப்பா 2. இந்த மாடு இறந்துருச்சுங்க. 2023 மார்ச் 2 இறந்துருச்சு. சரிங்கண்ணா. அதே அதோட நினைவா தான் 2024 ஜல்லிக்கட்டு நடத்தினாரு நாமக்கல்ல. அந்த ஒரு மாட்டுக்காண்டி பெரிய ஜல்லிக்கட்டு. மாட்டுக்காகவே தமிழ்நாடு வரலாற்றுலயே மாட்டுக்காக நடத்துற ஒரே ஜல்லிக்கட்டு சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு தான். பாருங்க, அவருதான் அண்ணன். அந்த லெஃப்ட் சைடு இருக்க மாடு இறந்துருச்சு.
ஃபர்ஸ்ட் லோட். ஆமா, அதோட மறுபிறவே எங்களுக்கு மாடு பார்த்து அதே மாதிரி கிடைச்சது. லைட்டா கொம்பு மட்டும் தான் மாதிரி இருக்கும், கலரு அதோட குணம் எல்லாம் ஒரே மாதிரி கிடைச்சது. அதோட செல்லை தான் இதுங்கண்ணா. இது நம்ம குதிரை ஒன்று நினைவாக நம்ம குதிரை ஒன்று இருக்கு, இறந்துருச்சு. இந்த அந்த குதிரையை நம்ம தம்பி ஒரு கிஃப்ட் செஞ்சு கொடுத்தோம், அப்படி பண்ணி கொடுத்தோம். சரிங்க. அடுத்தது இந்த இது 2 குதிரை என்ன இதுங்கண்ணா? இது நம்ம ஃப்ரெண்டு குமாரபாலத்துக்காங்க ஃப்ரெண்டு. நட்பு கண்டி. ஆமா, நட்புக்காக. இது என்னங்கண்ணா? இல்ல, அவங்க தான் நமக்கு இந்த குதிரை செட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா, வருஷம் வரீங்களா? இல்ல வருஷம் வந்துருக்கோம். அந்தியூர் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இதே மாதிரி செட்டு பண்ண ஒரு ஆசை. ஒரு 2-3 வருஷமா நான் இது 2வது வருஷம் நாங்களும் செட்டு போட்டோம். சரிங்க. இது என்ன ஒரு வண்டி நிக்குது? அது அண்ணன் வண்டியை மாடு ஏத்துறதுக்கு குதிரை எல்லா இதுல தான் வந்தோம். நாங்க ஜல்லிக்கட்டு போனா இந்த உள்ள 2 மாடு ஏத்தலாம். 2 மாடு ஏத்தலாம். ஆமா, 2 தடுத்துருப்போம். 2 மாடு ஏத்தலாம். டிரைவர் பசங்க இங்க முன்னாடி இருந்து பசங்க ஒரு 10 பேர் உள்ள. அந்த வண்டி உள்ள போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காலை இந்த குதிரைலாம் ஏத்தவே இவங்க குரூப்ல வண்டி செஞ்சு வச்சிருக்காங்க. அது உள்ளதான் போய் பார்க்க போறோம். ஃபுல்லா டெக்கரேஷன் பாருங்க, மாட்டு கொம்பு வச்சிருக்காங்க, லைட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த முன்னாடி சொன்ன இறந்து போன மாட்டோட கொம்புங்க, அது அந்த கட்டப்பா மாட்டோட கொம்பு. அதுக்கு மேல வந்து சீல்டு போட்டு. சரி. இது வந்து டிரைவர் கூட 2 பேர் இருந்துக்காங்க. ஏன்னா டாடா ஏசில போனா வெயில் மழையில பசங்க ரொம்ப தடுமாறுவாங்க. அதனால அண்ணன் ஸ்பெஷலா செஞ்ச வண்டி, மாட்டுக்கும் இப்ப இதுவரை பசங்களுக்கும். டிரைவர் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏத்துங்க உங்க நண்பர்களும் உட்காந்து பசங்க உட்காந்துக்கலாம், வைக்க ஸ்டோரேஜ். இங்க இதுல 2 மாடுங்க, 2 மாடு, இங்க ஒரு மாடு, இங்க ஒரு மாடு. அது தடுப்பு வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க தந்து காட்டுங்க. இதுல வந்து 2 மாடு கட்டிக்கலாங்க. 2 மாடு, இந்த பக்கம் ஒரு மாடு, அந்த பக்கம் ஒரு மாடு கட்டி தடுத்துவோம். ஃபுல்லா பாட்டு கேட்டுட்டே வரும் போல மாடு. டிவி பசங்களுக்கு எந்த அலுப்பு இருக்காது, மாட்டுக்கு இருக்காது. அது மாதிரி நீட்டா அண்ணன் மாட்டுக்கு ஒரு கேபின் வச்சிருக்கீங்க. ஆமாங்க, கேரவன். இதுக்கே ஒரு எவ்வளவு செலவு? இது 13 லட்சம் ஆச்சுண்ணே. 13 லட்சம். வண்டி எடுத்து புதுசா எடுத்து பாடி பிரிச்சு திரும்ப பாடி கட்டணும். கரூர்ல நம்ம ரியல் கோச். இந்த மாதிரி வண்டி ரியல் கோச் அனுக்கலாம். சரிங்க. சூப்பரா அவங்க சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நீங்க சேல்ஸ் அது போல பெருமைக்கு பேருக்கு மாட்டுக்கு பசங்களுக்கு எந்த இது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா டாடா ஏசி மழை வெயில் எல்லாம் கடுமை, பசங்க ரொம்ப தேவைங்க. இதுல போறப்ப பசங்களுக்குமே எதுவும் மாடு எந்த டயர்ட் இல்லாம நீட்டா போயிட்டு நீட்டா வருது. சரிங்க, அது ரொம்ப நன்றிங்க. சரிங்க. ஃபுல்லா அந்த மாடு ஏத்திட்டு போற அந்த கேரவன் அவங்க செட்டு. பார்த்தீங்கன்னா ஆர் ஷோ நடக்குது, அதுக்கு ஃபுல்லாக ப்ரைஸ் கப்பு எடுத்துகிட்டு வராங்க. அந்த டிராக்டர் ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு பாருங்க, டிராக்டர் ஃபுல்லாக கப்பு. மழை பெஞ்சுது, மழையில் சகதியில் மாட்டிக்கிட்டு நிற்குது. கோல்ட் எல்லாமே டிஸ்பிளே, கோல்ட் எல்லாமே முடிஞ்சுதா? யாராவது